தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் வசன ஆதாரங்களோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். மனுஷன் என்னைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. உபாகமம் 6:4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாய் கர்த்தர் யாரு? ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை தான் வசன ஆதாரங்களோடு பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அந்த சத்தம் யாரோடது பாருங்க, 5வது வசனத்துல பாருங்க. அதற்கு கர்த்தர், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சவுல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது யாரு? அதற்கு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கர்த்தர் தான் இயேசு அப்படின்றத கர்த்தரே தன்னுடைய வாயால சொல்லியிருக்கிறார். புரியுதாங்க? அவரே நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை தான் இங்க நம்ம பார்க்குறோம். சரி, நிறைய பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் வேற தேவன் வேற அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. திரித்துவம் பேசக்கூடியவர்கள் கர்த்தர் வேற தேவன் வேற, 3 பேரு ஆனா ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் வேற தேவன் வேறன்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அடுத்து வர வசன ஆதாரங்களை பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 56வது வசனத்தையும் 58வது வசனத்தையும் இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 2 வசனத்தையும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். என்ன சொல்றாரு? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். கண்டு களி கூர்ந்தான், என்னுடைய நாளை அவன் கண்டு களி கூர்ந்தான் சொல்றார். எப்படி கண்டு களி கூர்ந்தான்? அடுத்து திரும்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க இருந்தாரு? அப்ப நம்ம இதை எங்க பார்க்கணும்? ஆதியாகமத்துல போய் பார்க்கணும். உண்மையிலேயே ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவ தரிசிச்சாரா அப்படின்றத நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் கர்த்தர். போன வசனத்துல என்ன பார்த்தோம்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப கர்த்தரை அங்க எங்கேயாவது தரிசிச்சிருக்கிறாரா அப்படின்றத அடுத்ததுல நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல 1 வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. இங்க யார ஆபிரகாம் தரிசிச்சாரு? கர்த்தர். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? சவுல் கிட்ட பேசினது யாரு? கர்த்தர் தான் பேசினார். என்ன சொன்னார் கர்த்தர்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்னாரா? அதே கர்த்தரை தான் ஆபிரகாம் எங்க தரிசிச்சிருக்கிறாரு? மம்ரேயின் சமபூமியிலே தரிசனமானார். அதனாலதான் அவன் என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1 வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தரே தேவன் அப்படின்றத இங்க பாக்குறீங்களா? என்ன சொல்றார் கர்த்தர்? கர்த்தர் வேற தேவன் வேறன்னு சொல்றவங்க இதை பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்றார். புரியுதாங்க? ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து பாருங்க, திரும்பவும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்ப ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆபிரகாமுக்கு தரிசனமாயிருக்கிறார்? ஏன்னா அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர்.
ஒரே ஒருத்தர் தான். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எனக்கு முன்னாடி வேற தேவன் கிடையாது, எனக்கு பின்னாடி வேற தேவன் உருவாவதில்லை, என்னோடு கூட வேற தேவன் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். வானத்துல ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்கு. புரியுதாங்க? ஏசாயா 9:6 என்ன சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன். அப்ப நித்திய பிதா இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா. எத்தனை பிதா நமக்கு உண்டு? எத்தனை வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு? ஆலோசனை கர்த்தர் எத்தனை பேர் நமக்கு உண்டு? ஒரே ஒரு தேவன் தானே நமக்கு. ஆதியிலிருந்து இந்த வேதம் என்ன சொல்லிட்டு வருது? ஒரே ஒரு தேவன் தான். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க தான் அந்தி கிறிஸ்து. மாம்சத்தில் வந்த கர்த்தரை அறிக்கை பண்ணாதான் அவங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறாங்க. மாம்சத்தில் வந்த கர்த்தரை அறிக்கை பண்ணாதவங்க தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்காங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த வசன ஆதாரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? கர்த்தர் தான் தேவன், கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு தேவன் தான். இந்த வேதம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் வசன ஆதாரங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 8:1 இது வசனத்துல பாருங்க. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இதை செய்யறது யாரு? தேவன். ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு. சரிங்களா? இப்ப இவ்வளவு நன்மைகளை செய்த இந்த தேவனுக்கு நோவா என்ன செய்யறாருன்னு பாருங்க. அதே ஆதியாகமம் 8:20 இந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா எடுத்து வச்சு படிங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு 8:8 முதல் வசனத்துல நீங்க படிங்க. இப்படி செஞ்ச தேவனுக்கு நோவா என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு பலிபீடத்தை கட்டியிருக்கணும். இங்க பாருங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். செஞ்சது யாரு? திருத்துவம் பேசுறவங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி என்ன? செஞ்சது யாரு? தேவன் செய்தார். தேவன் வேற கர்த்தர் வேறன்னு சொன்னீங்கன்னா அப்ப நோவாவுக்கு வித்தியாசம் தெரியலையா? செஞ்ச தேவனுக்கு பலியிடாம ஏன் கர்த்தருக்கு பலியிடணும்? ஏன்னா கர்த்தரே தேவன். எலியா என்ன செய்வாரு? நான் வணங்கக்கூடிய தேவன் உண்மையானவர், அவர் வானத்திலிருந்து அக்கினி மூலமா இந்த பலியை ஏற்றுக்கொண்டாருன்னா அவரே மெய்யான தேவன். பாகால் உண்மையான தேவன்டா பாகாலை கும்பிடுங்க, கர்த்தர் உண்மையான தேவன்டா கர்த்தரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரா? வானத்திலிருந்து அக்கினி எப்போ வந்துச்சு? பாகாலை கும்பிடும்போது வந்ததா? தேவாதி தேவனை கும்பிடும்போது தான் வந்தது. அப்ப என்ன சொல்லுவாரு? கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிந்து கொண்டாங்க, துதித்தாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கும். கர்த்தரே தேவன் என்பதை அறிக்கையிட்டார்கள். கர்த்தர் தாங்க தேவன், ஒரே ஒரு தேவன் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்துல குமாரனா வெளிப்பட்டார். அவர் குமாரன் எனப்படுவார். வசனங்களை எடுத்து வச்சு தேவனை தேடுங்க. திரித்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்துல கிடையவே கிடையாது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய முதல் கட்டளை என்னது? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த வசனத்தை சொல்லும்போது ஏன் உங்களுக்குள்ள இவ்வளவு இடரல் வருது? ஏன் உங்களால விசுவாசிக்க முடியல? ஒரே நேரத்துல ஆண்டவரால பல இடங்கள்ல இருக்க முடியாதா? எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல 2 பேர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கூடி இருப்பாங்களா? எத்தனை கோடி பேர் கூடி இருப்பாங்க. அத்தனை கோடி இடத்துலயும் ஆண்டவரால் அந்த இடத்த நிரப்ப முடியும்ல. நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை கிடையாதா? ஒரே நேரத்துல அத்தனை கோடான கோடி இடத்துல கூடி இருக்க முடியாத ஆண்டவரால? அப்ப ஆண்டவர் மேல இருக்கும்போது எப்படி கீழே இருந்தாரு? இதெல்லாம் என்ன ஒரு கேள்வின்னு எனக்கு தெரியல. ஆண்டவருடைய வல்லமையை ஏன், மகத்துவத்தை ஏன் இவ்வளவு குறைவா மதிப்பிடுறீங்க நீங்க? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. வேதத்தை படிங்க. யாரு சொல்றதையும் நம்பாதீங்க. இந்த உலகம் நமக்கு சொல்லி கொடுக்கறது தவறான போதனை. திரித்துவம் அப்படின்றது கிடையவே கிடையாது. புரியுதாங்க? நீங்க வேதத்தை எடுங்க, ஆண்டவர்கிட்ட துணையை கேடுங்க. தேவனே, நீர் மாத்திரம்தான் மறைப்பொருளை ரகசியங்களை எங்களுக்கு விலக்கி தர்றவர், நீர் எனக்கு விலக்கித்தாங்க. எந்த மனுஷனும் எனக்கு சொல்ல தேவையில்லை. பவுல் சொன்னது போல, நான் இதை ஒரு மனுஷனாலும் கட்டுறது கிடையாது, தேவனே இதை எனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லுவது போல, நீங்க ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய வசனத்தின் மூலமா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒவ்வொன்றையும் காட்டுவார் ஆண்டவர் உங்களுக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து
நீங்க சாட்சியா இருக்கிறது மாத்திரம் கிடையாது, அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களுக்கு வழி நடத்துவார். இதுதான் அடையாளம். அந்நிய பாஷையில பேசுறது அடையாளம் கிடையாது, அது வரங்களில் ஒன்று. அந்த வரம் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம போகலாம். நாம் எல்லோரும் அந்நிய பாஷை பேசணுமா, எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொன்னோமா? பவுல் கேட்கிறார். எல்லாரும் பண்ணமா அப்படின்னு கேட்கிறார். புரியுதாங்க? அந்நிய பாஷை பேச இன்னைக்கு காலகட்டத்தில் பேசுறது அந்நிய பாஷையா? வேற்று மொழி பேசக்கூடியவங்க தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் நம்முடைய மொழியில பேச கேட்கிறோமேன்னு சொல்றாங்க. நீங்க தேவனுடைய மகத்துவங்களை பேசுறீங்களா? வேற மொழியில பேசுறீங்களா? அப்ப அதை கேட்ட அந்த வேற மொழிக்காரவங்க எங்க? எல்லாரும் தமிழ் பேசுறவங்க உட்காந்துருக்கீங்க. தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கறதுக்கு தான் அங்க அந்நிய பாஷையில பேசியிருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்ததுன்றதை நீங்க போய் படிச்சு பாருங்க. வேறு பாஷைகள்ல பேசினாங்க. சரிங்களா? தேவனுடைய ஆவியை பெற்றுக்கோன்னு சொல்றவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, தேவன் ஒருத்தர் தான் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு தெரியலையா? வசன விளக்கம் தெரியலையா? ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் சொல்லணும். மனுஷன் சொல்றத உங்களால எப்படி கேட்க முடியுது? உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து தன்னுடைய சொந்த கதைகளையும் வேற எங்கேயோ படிச்சதையும் எடுத்துக்கொண்டு வந்து சொல்லும் பொழுது அதை எப்படி உங்களால உட்காந்து கேட்க முடியுது? வசன தாகம் இல்லையா? உண்மையா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இல்லையா? நீங்க ஏன் ஒளியின் இடத்துல வராம இருக்கிறீங்க? யோவான் 1 அதிகாரம் சொல்லுது, நீங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறீங்க. உங்க கிரியைகள் கண்டிக்கப்படும் அப்படின்றதுனால. தேவனை தேடுங்க. அடுத்து பாருங்க, மத்தேயு 14 அதிகாரத்துல 25 வசனம் 26 வசனம். திருத்துவம் பேசக்கூடியவங்களுக்கு இதை நல்லா பாருங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். கடலின் மேல் நடந்தது யாரு? இயேசு. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இந்த கடலின் மேல் நடந்தது யாரு? இயேசு. ஜலத்தின் மேல் நடக்க முடிஞ்சது இயேசு கிறிஸ்துவுக்கு. இது வேற யாருக்கு முடியுன்றதை பார்ப்போமா? ஏன்னா ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். யோபு 9ஆம் அதிகாரம் 1, 2, 8 வசனத்துல அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி அப்படி சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லிட்டு வருவார். சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் ஒருவரே. தேவனை பத்தி தான் அங்க சொல்லிட்டு வருவார். நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லா எடுத்து படிச்சு பாருங்க. இந்த அவர்ன்றது யாரை குறிக்குதுன்னா தேவனை குறிக்கும். இதை பாஸ் பண்ணிட்டு யோபு 9ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அங்க தேவனை தான் மென்ஷன் பண்ணிட்டு வர்றார். தேவனை தான் இந்த அவர் அப்படின்றது குறிக்குது. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். 3 பேர் தான் வானங்களை விரித்து 3 பேர் தான் சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அப்படின்னு இருக்கா? அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அங்க கடல் மேல நடந்தது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தானே தேவன். தேவனால மாத்திரம்தான் நடக்க முடியும்னு வசனம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமீன். இங்க கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருக்கு. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அந்த யூத வம்சத்துல இஸ்ரவேலர்கள்ல ஒருத்தரா இயேசு கிறிஸ்து பிறந்தார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, இந்த இவர் யாரு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். திருத்துவம் பேசக்கூடியவங்ககிட்ட நான் கேட்கிறேன், உங்களுக்கு 3 தேவன் உண்டா? 3 கடவுளை வழிபடுறீங்களா? சவுல் கிட்ட என்ன சொன்னாரு? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னாரா? இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க, இவர் என்றென்றைக்கும். இவர் யாரு? இயேசு கிறிஸ்து. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். எத்தனை தேவன் உங்களுக்கு உண்டு? ஒரே ஒரு தேவன் தான் எங்களுக்கு உண்டுன்னு தானே சொல்றாங்க. வேதம் அப்படிதானே சொல்லுது. ஒரே ஒரு தேவன். இந்த வேதம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தான் மாம்சத்துல வெளிப்பட்டார். இந்த மாம்சத்துல வெளிப்பட்ட கர்த்தரை அறிக்கை பண்றவங்க தான், அதை விசுவாசிக்கிறவங்க தான் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள்.
ஒருவர் பெற்ற ஆவியை எப்படி அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் தேவனை அறிக்கை பண்ணாங்கன்னா, மாம்சத்தில் வந்த கர்த்தரை தேவன் அறிக்கை பண்ணாங்கன்னா அவங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்கள். மாம்சத்தில் வந்த கர்த்தரை அறிக்கை பண்ணாதவங்க அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி எது? இவ்வளோ வசனத்தை கேட்டும் இல்லைங்க திரித்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நானே அவர் என்பதை நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர்னு எதை சொல்லியிருக்கிறாரு? அடுத்தடுத்த வசனத்துல படிச்சு பாருங்க. அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். நீங்களும் அறியாம இருக்காதீங்க. வசனம் இவ்வளோ வசனம் சொல்லுது. மனுஷனோட வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த மனுஷனையும் நீங்க நம்ப தேவையில்லை. என்னுடைய வார்த்தையும் நீங்க கேட்க தேவையில்லை. இந்த வசனத்தை எடுத்து வச்சு படிங்க. உங்களோட தாட் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் சொன்ன அந்த வசனங்கள் சொல்லுச்சுன்னா நான் கேட்பேன். சத்தியம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் நம்புவேன். மனுஷன் யாரு சொன்னாலும், எவ்வளோ பெரிய போதகர் சொன்னாலும், எவ்வளோ பெரிய வசன அறிவு படைத்தவர்கள் என்ன பேசினாங்களோ அதை நான் நம்ப மாட்டேன். நான் என்ன செய்வேன்? கிராஸ் செக் பண்ணுவேன். வசனத்தை எடுத்து வச்சு படிப்பேன், வசனத்தை பார்ப்பேன். அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வசனத்துக்கு இடம் கொடுக்காம, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காம, ஒரு போதகருக்கோ ஒரு மனுஷனுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வார்த்தையை நம்பும்போது தான் நீங்கள் இடரல் அடைகிறீங்க. தேவனிடத்துல திரும்புங்க. அவருடைய மீட்பு உங்களுக்கும் கிடைக்கணும்னா வசனத்துக்கு திரும்புங்க. தேவனை தேடுங்க, உண்மையா தேடுங்க. என் பிள்ளை என்னை தடவியா தெரிஞ்சுக்கணுன்றார் ஆண்டவர். கண்டிப்பா ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருப்பார். உண்மையா தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். சரிங்களா? அதனால நீங்க தேடுறது மாத்திரம் இல்லாம உங்களை சுத்தி உள்ளவங்களையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. தேவன் ஒருத்தர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத உங்க பிள்ளைகளுக்கு போதிங்க. வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் அப்படின்றத தான் நம்ம நம்பணும். இந்த காலத்துல எந்த ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தையும் நம்ம நம்பக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நன்றி.